ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நரச்சமுடிக்கு ஒரு பாய் சொல்லலாமா? அதுக்கு ஒரு ஆயில் ரெடி பண்ண போகிறோம். அதை பற்றி தாங்க இன்றைக்கி வீடியோ. நல்லா கவனமாக பாருங்கள். நாட்டு மருந்து வச்சு நம்ம ஒரு ஆயில் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு முதல்ல தேவை ஒரு 1/2 லிட்டர் செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய். நம்ம ரெடி பண்ணுற இந்த ஆயிலுக்கு தேவையான பொருள் எல்லாமே நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். அதுக்கு முதல்ல தேவையானது இந்த செம்பருத்தி பொடி. அடுத்த பொடி என்னன்னு கவனமாக பாருங்கள். கரிசலாங்கண்ணி பொடி. அடுத்தது கருவேப்பிலை பொடி. அடுத்தது மருதாணி பொடி. இது என்ன பவுடர்? நெல்லிக்காய் பொடி. அடுத்து வர பொடி ரொம்ப முக்கியம். என்னன்னு பார்த்தீங்கன்னா கருஞ்சீரகம். இதுதான் நமக்கு எல்லாத்துக்கூட மிக்ஸ் ஆகி கருப்பு நிறத்தை கொடுக்கும். பிரியாணி செய்யும்போது போடுற பட்டை மாதிரி நம்ம ஆயில்லையும் ஒரு பட்டை கலக்கணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வேம்பாலை பட்டை. எல்லா பவுடரும் இன்ட்ரடியூஸ் பண்ணியாச்சு. அடுத்தது செயல்முறை தான். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம போய் மிக்ஸ் பண்ண போகிறோம். எல்லாம் கவனமாக பாருங்கள். முதல்ல நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கணும். அடுத்தது கடாயை எடுத்து வச்சு அதை கொஞ்சம் நேரம் நல்லா காய வச்சுட்டு நம்ம வாங்கி வச்சுருக்கிற எண்ணெய் எடுத்து அதில் ஊற்றி விட்டுறணும். பார்த்து கவனமாக ஊற்றணும். எண்ணெய் மேலே கீழே செதறிடக்கூடாது. எண்ணெயை ஊற்றி விட்டுட்டு கொஞ்ச நேரம் நல்லா ஹீட் பண்ணணும். எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக சூடாகிற நிலைமைக்கு வரணும். அதை பார்த்து நல்லா கவனமாக பாருங்கள். எண்ணெய் கொஞ்சம் ஒரு நல்ல சூட்டு நிலைமைக்கு வந்த பிறகு என்ன பண்ணுங்கள், சிம்மில் வச்சுருங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற பவுடருங்களை ஆட் பண்ண போகிறோம். முதல்ல மருதாணி பவுடர். 1/2 லிட்டர் எண்ணெய்க்கு 2 ஸ்பூன் பவுடர் போட்டால் போதும். மருதாணி பவுடர் முதல்ல போடுறோம். பவுடரை போட்டு விட்டுட்டு அப்படியே விடாமல் அதை கொஞ்சம் கிளறி விடணும். அந்த ஸ்பூன்லேயே கொஞ்சம் கிளறி விடலாம். அடுத்தது நம்ம ஒரு பொடியை கலக்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கருஞ்சீரகம். இதுவும் 2 ஸ்பூன் தான். நம்ம எண்ணெய்க்கு ஏற்ற மாதிரி 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம். அதே மாதிரி நீங்கள் 1/2 லிட்டர் எண்ணெய்க்கு 2 ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப நல்லது. அடுத்த பொடி என்னென்னு பார்த்தீங்கன்னா கரிசலாங்கண்ணி பவுடர். அதை ஒரு 2 ஸ்பூன் கலக்க போகிறோம். அடுத்தது செம்பருத்தி பவுடர். எல்லாமே 2 ஸ்பூன் தாங்க. அடுத்தது நெல்லிக்காய் பவுடர் கலக்க போகிறோம். கடைசியாக இருக்கிறது கருவேப்பிலை பொடி. அதையும் போட்டு நம்ம கிளறி விட்டுக்கணும். அடுத்து நம்ம போடாமல் இருக்கிறது இந்த வேம்பாலைப்பட்டை தான். இப்போ அந்த வேம்பாலைப்பட்டையை நம்ம போடும்போது எப்படி போடணுன்னு பார்த்துக்கோங்க. அதை அப்படியே நொறுக்கி கொஞ்சம் கொஞ்சமாக நசுக்கி அதில் போடணும். இப்போ எல்லாத்தையும் போட்டுட்டோம். இப்போ எண்ணெயும் கொஞ்சம் நல்லா கொதிக்குது. இந்த மாதிரி நல்லா ஒரு சூடாகிற நிலைமை கொஞ்சம் நேரம் வச்சு கொஞ்சம் கிளறி விடணும். இப்போது ஒரு 10 நிமிஷத்துக்கு எண்ணெய் கொஞ்சம் நல்லா கொதிக்கணும். அதுக்கப்புறம் அதை அப்படியே திறந்து விட்டுடணும். தட்டு போட்டு மூடக்கூடாது. பத்து நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ முடிச்சிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குதுன்னு கொஞ்சம் பார்ப்போம். கலர் எப்படி மாறி இருக்குன்னு கொஞ்சம் பாருங்கள். இப்போ
இப்போது அது என்ன பண்ணணும்னா இறக்கி ஒரு பாதுகாப்பான இடத்துல வச்சிடணும். இறக்கி வச்சிட்ட பிறகு தட்டு போட்டு மூடலாமா? ஆனால் மூடக்கூடாது. தட்டு போட்டு மூடாதீங்க. கொஞ்ச நேரம் ஆற வைங்க. நல்லா ஆறிட்ட பிறகு அதை எடுத்து ஒரு ஓரமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் மூடி ஒரு 2 நாள் கழித்து அதை எடுத்து வடிகட்டி வச்சுக்கணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 2 நாள் ஆயிடுச்சு. இப்போ எண்ணெய் எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க. திறந்து பார்க்குறோம். பார்த்தா எண்ணெயே சும்மா கருகருன்னு இருக்குது. ஓகே, இப்போ அதை நம்ம ஒரு டப்பாவில் வடிகட்டி எடுக்க போகிறோம். எண்ணெய் எடுத்தாச்சு. ஆனால் நம்ம கலக்கின அந்த பவுட்ரு, பட்டை எல்லாம் இருக்குது. அதையும் நம்ம சேர்த்து எடுத்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். அதை எடுத்து அந்த டப்பாக்குள்ளேயே கூட போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா தனியாக வச்சுருந்து இன்னும் எண்ணெயை காய்ச்சி அதில் ஊற்றி கொஞ்சம் வடிகட்டி கூட மறுபடியும் யூஸ் பண்ணிக்குவாங்க. குறிப்பு, ஒரு வாட்டியும் எண்ணெயை கொஞ்சம் சூடு பண்ணி தேய்ச்சது நல்லது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக மாறும். பாய்.